திரு சந்தோஷ் அங்கே மேடைக்கு அழைக்கின்றேன். எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கார் டிபார்ட்மெண்ட் வந்தக்கா. ஸோ அந்த சந்தோஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திரு காமராஜ் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷனுடைய சில வார்த்தைகளை இங்கு உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சந்தோஷ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பக்கத்தில் இருக்கிற அணக்காவூருங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஓவரால் ரேங்க் 1002 எடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் வந்து 2023 பாஸ்ட் அவுட். அப்புறம் ஒரு 2 months வீட்டில் சும்மா தான் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன்ராஜ் அவன் தான் இங்கே வந்து இன்ஸ்டியூட் இருக்குது படிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவும் தெரியாது. இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சிலபஸ்னால் கூட என்னென்னு தெரியாது. ஐயாவோட கிளாஸஸ் மார்னிங் கிளாஸஸ் 4 மணிக்கெலாம் எடுப்பார். அதெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பாலிட்டி சார் கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கவே தேவையில்லை. டெஸ்ட்டு போடுறது வந்து அன்றைக்கி ஈவினிங் போய் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணி நம்ம என்ன இதுவில் ரொம்ப லோவாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம அதை ரிவிஷன் பண்ணி அகைன் அந்த தப்பெல்லாம் திருத்திக்க பார்க்கணும். அப்புறமா வந்து ஐயாவோட பிளான் 40 டெஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்ஸ் லாஸ்ட்டு ஒரு 40 days நடந்துச்சு. அந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டெல்லாம் போடவே தான் தமிழ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். தமிழ்னால தான் எனக்கு வேலையை கிடச்சிச்சு. பாலிட்டி சார் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் எல்லாம் பாலிட்டி சார் தான் கொடுத்தாரு. அப்புறம் என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய அப்பா அம்மா தான் 2023 நான் காலேஜ் முடித்தது வீட்டில் சும்மா தான் இருந்தேன். பிஜி படிக்கலான்றப்போ எங்கள் அப்பா வந்து பக்கத்து வீட்டு அக்கா வேலை வாங்கியிருந்தாங்க 2023 ஆகஸ்ட்டில். அதனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை இன்ஸ்டியூட் போய் படிக்க சொன்னாங்க. அவங்களுக்காக தான் படித்தேன். இப்போது பாஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ.